விஜய் அவர்கள் வந்து காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார். ஏன்? காவல்துறை அவ்வளவு நல்லா வேலை பார்த்தாங்க அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டணுன்றத. அது எப்படி அப்படி வேலை பார்ப்பாங்க அவங்க? ஒரு இடத்துல ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயே ஒரு 10 பேருக்கு மேலே போக முடியாதுன்னா வெளியேறிடுவோம்ல. அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறவரை இதுக்கு மேலே ஏற முடியாது, வெளியேறிடுங்க, இது சொல்லுவோம்ல. அதான காமன் சென்ஸ். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது காவல்துறை எப்படி இவ்வளோ பேர் அனுமதிச்சாங்க? அதுவே முதல் தப்பு. க்ரௌடு யாருமே எதிர்பார்க்காதது தான் க்ரௌடு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்க்காதது கிடையாது க்ரௌடு. காவல்துறை எதிர்பார்க்கணும். அதுதான் காவல்துறையோட பொறுப்பு. தமிழக அரசாங்கம் நம்மளோட அங்கே இருக்க மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாருமே இதில் அரசாங்கத்தோட சம்பளம் கொடுக்கறது எதுக்காக? மக்கள் பாதுகாப்புக்கு தானே. அப்படிங்கும்போது அவங்களோட கடமை தானே அது. க்ரௌடு வந்து திடீர்னு எங்கேருந்தோ மேலேருந்து குதிச்சு திடீர்னு சடனாக ஒரு 1/2 மணி நேரத்தில் க்ரௌடு வர்றது கிடையாது. இந்த ஏரியாவிலேருந்து 10 பேர், அந்த ஏரியாவிலேருந்து 10 பேர், இப்படி 50 பேர் 100 பேர்னு வரும்போது 500 வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ இதுக்கு மேலே இந்த பக்கம் வர முடியாது, வண்டிகள் நிறுத்த இடம் இல்லை, மக்கள் கூடிடுவாங்கன்றது ஒரு திருவிழானா கூட நம்ம பார்க்குறோம்ல. ஆமாம், கண்டிப்பாக பார்க்குறோம்.